வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. திரு தேவிபாலா எழுதிய அம்மா கோண்டு. கதையை கேட்டுக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? இனிமே கதையை நீங்க தேடி போக வேண்டாம், கதை உங்களை தேடி வரும். அத்தியாயம் 1. 10 பொருத்தமும் சரியா இருக்கு. ரொம்ப அம்சமான ஜாதகம் பிள்ளைக்கு. இதையே முடிச்சிருங்கன்னு சொல்றாரு நம்ம ஜோசியர் என்றார் அப்பா. அப்பாவின் குரல் காதில் விழுந்த போது வட்ட கண்ணாடியில் முகம் பார்த்து நெற்றியில் குங்குமத்தை தீட்டிக் கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. அப்போ எழுதி போட்டுற வேண்டியது தானே என்றாள் அம்மா. எழுதி போட்டுடலாம், ஆனா நல்ல நாள் பார்த்து நம்ம லக்ஷ்மிய வந்து அவங்க பார்த்துருட்டோம், மீதி அப்புறமா. சேலையை மாற்றிக்கொண்டாள் லக்ஷ்மி. கைப்பையை எடுத்துக்கொண்டாள். வெளியில் வந்தாள். அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஜாதகம் அம்சமா பொருந்தி இருக்கான் என்றாள் அம்மா. மிலிட்ரி கேன்டீன்ல சோப்பு மால்டோவா, அப்புறம் அப்பாவுக்கு ஷேவிங் பிளேடா என்றாள் லக்ஷ்மி. நான் சொன்னது உன் காதில் விழலையா லக்ஷ்மி என்றாள் அம்மா. நம்ம குடும்ப நிலைமை உன் மனசுல விழலன்னு தோணுதுமா. விழுந்திருந்தா நீ எனக்கு வரன் பாப்பியா? அப்பா எழுந்து வந்தார். ஏம்மா, உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் இஷ்டம் இங்க முக்கியம் இல்லப்பா. முதல்ல கல்யாணம் நடத்த பணம் வேணும். சரி, நடந்துரும்னே வச்சுக்கோயேன். நான் இங்கிருந்து போயிட்டா இந்த குடும்பம் எப்படிப்பா நடக்கும்? உனக்கு இப்பவே 28 லக்ஷ்மி என்றார் அப்பா. லக்ஷ்மி பதில் பேசாமல் ஒரு நிமிடம் மௌனமாக நின்றாள். சரிப்பா, டைம் ஆச்சு, நான் வரேன். லக்ஷ்மியின் அப்பா கணபதி ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்து 2 வருடங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்றவர். தன் தங்கைகளை கரையேற்ற தாமதமாக திருமணம் செய்தவர். மங்களம் அவருக்கு ஏற்ற மனைவியாக வாய்த்தது ஒன்றுதான் இன்று வரை அவரது ஒரே அதிர்ஷ்டம். முதலில் லக்ஷ்மி பிறந்தாள். 3 வருட இடைவெளியில் கல்யாணி, திரும்பவும் 5 வருடம் கழித்து ராதிகா. இனி மகன் பிறக்க மாட்டான் என்ற கசப்பான நம்பிக்கையில் ராதிகா கடைசி மகளாகிவிட்டாள். ஏற்கனவே வாங்கிய ஏராளமான கடன், குடும்ப சுமை என்று தோளில் வந்து ஏறியதில் ஆரம்பம் தொட்டே இழுத்து பிடித்துத்தான் கணபதியால் குடும்பம் நடத்த முடிந்தது. சொல்ப சம்பளம் வேறு. லக்ஷ்மி SSLC முடித்து 2 வருடங்களில் ஸ்டெனோகிராஃபியும் முடித்து விட்டாள். அவளது அதிர்ஷ்டம் மத்திய அரசாங்கத்தில் நல்லதொரு உத்தியோகம் கிடைத்துவிட்டது. அப்பாவின் குடும்ப பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன் தோளில் இடம் மாற்றினாள். கல்யாணிக்கு படிப்பு சரியாக ஏறவில்லை. அங்கே பிடித்து இங்கே பிடித்து கம்பெனி ஒன்றில் 400 ரூபாய் சம்பளத்திற்கு லக்ஷ்மியே உத்தியோகம் பெற்று தந்தாள். கடைசி ராதிகா படிப்பில் சூரப்புலி. சென்ற ஆண்டு பட்டப்படிப்பை முடித்து விட்டாள். தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து லக்ஷ்மியின் தயவால் MSc சேர்ந்து விட்டாள். அப்பா ஓய்வு பெற்ற போது கடன் போக மிஞ்சியது மிகவும் குறைவு. அதுவும் வீட்டு செலவுக்கே அடித்து கொண்டு போக லக்ஷ்மி தான் தற்சமயம் குடும்ப தலைவி. இந்த நிலையில் ஊர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்பா அம்மா திணற லக்ஷ்மிக்கு வரன். என்னங்க சொல்லு மங்களம், ஒருவேளை கல்யாணம் நிச்சயமாற கட்டத்துக்கு வந்துட்டா பணத்துக்கு எல்லாம் ஆண்டவன் இருக்கான். பணம் இல்லைன்னு எந்த கல்யாணம் நின்று போயிருக்கு சொல்லு. அதற்கு மேல் மங்களம் எதுவும் பேசவில்லை. பேசி பழக்கமும் இல்லை. கடிதம் எழுதி முனையில் மஞ்சள் தடவி எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார் கணபதி. 3வது நாளே மாலை தபாலில் பதில் வந்துவிட்டது. வரும் புதனன்று பெண் பார்க்க வருவதாக வரும் ரயில் நேரம் எல்லாம் குறிக்கப்பட்டிருந்தது. லக்ஷ்மி வந்ததும் கடிதத்தை காட்டினார் அப்பா. லக்ஷ்மி பதில் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். முதலாக அவளை பெண் பார்க்க வரப்போகும் ஒரு ஆண்மகன். லக்ஷ்மிக்கு கனவுகள் வரவில்லை, கவலைதான் வந்தது. இரவு சாப்பாட்டுக்கு அழைத்தாள் அம்மா. அப்பா சாப்பிட்டாச்சா என்றாள். அவங்க 3 பேரும் சாப்பிட்டாச்சு, நீயும் நானும் தான். எனக்கு பசிக்கலப்பா, ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொடு. ஏண்டி, மனசு சரியில்லைம்மா. ஏன் ஆபீஸ்ல ஏதாவது விவகாரமா? இல்லம்மா. பின்ன என்ன லக்ஷ்மி, எனக்கு என்னம்மா சம்பளம்? ஏன் கேட்டதுக்கு பதில் சொல்ல. பிடித்தமெல்லாம் போக கையில 1400 ரூபாய் வருது. கல்யாணி கொண்டு வர 400 வேற. எதுக்கு இதெல்லாம் இப்ப கேக்குற என்றாள் அம்மா. வீட்டு வாடகையும் கொடுத்து அந்த ஜீவன் கொஞ்சம் நாசுக்காக வாழ தாராளமா இந்த தொகை தேவை இருக்கு இல்லையா? இதுல உன்னால ஏதாவது சேமிக்க முடிஞ்சுதாமா? இல்ல. அப்புறம் எந்த தைரியத்துலமா எனக்கு வரன் பார்க்க தோணுது? லக்ஷ்மி பிளீஸ்மா, இது வேண்டாம். ஒரு அந்நிய குடும்பத்தை வரவழைச்சு நடுக்கூடத்துல இருத்தி ஆபாச நாடகம் நடத்தணுமா? இதெல்லாம் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு உனக்கு கூடவா புரியல? உங்க அப்பா என்னம்மா அப்பா? நாளைக்கு சொன்னபடி செய்ய முடியலன்னா தலை குனியறது அப்பாதான். ஏம்மா அவசியமா இதெல்லாம்?
தொண்டையை சிறுமிக் கொண்டு உள்ளே நுழைந்தார் அப்பா. அம்மா சட்டென எழுந்து நின்றாள். நானும் உங்க விவகாரத்துல கலந்துக்கலாமா என்றார். அப்பா, தந்தி கொடுத்து அந்த பார்ட்டியை தடுத்து நிறுத்துங்க. எதுக்குமா? நமக்கு இப்ப வசதி இல்லப்பா. சரி, எப்ப வசதி வரும் சொல்லு. அது வரும்போது பாத்துக்கலாம்ப்பா, இப்ப வேண்டாம். அது வரும்போது இன்னொன்னு போயிட்டா அப்புறம் உன் கல்யாணம் நடக்கவே நடக்காது லக்ஷ்மி. என்னது அது? உன் வயசுதான் இப்பவே 28. இதுவே அதிகம். ஊர்க்காரன் வாய்க்கு உன்னை பெத்தவங்க தீனியா இருக்கிறது உனக்கு புரியலையா லக்ஷ்மி? வாய்க்கு தீனி போடுறவன் உங்க வயத்துக்கு நாளைக்கு தீனி போட முடியுமாப்பா? 4 பேர் 4 விதமா பேசினாதான் அது உலகம். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வாழ முடியுமா? முடியும், வாழத்தான் வேணும். ஒருவேளை கஞ்சி குடிச்சு குடும்பம் நடத்துவோம், உன் கல்யாணம் நடக்கும். அப்பா, கொஞ்சம் பிராக்டிக்கலா. எனக்கு தெரியும், அப்புறம் ஓ இஷ்டம் என்றார் அப்பா. சரையலென வெளியேறிவிட்டார். அம்மாவும் பதில் பேசாமல் சமையல் அறைக்குள் நுழைந்து விட படுக்கையில் விழுந்தாள் லக்ஷ்மி. ஆரம்பம் தொட்டே அப்பாவின் மூர்க்க குணம் லக்ஷ்மி அறிந்ததுதான். தான் எடுத்ததுதான் முடிவு. ஆனால் சிக்கிக் கொண்டு விழிக்கும் போது பரிதாபமாக இருக்கும். திரும்பி படுத்துக் கொண்டாள். அக்கா. ராதிகா தான். சட்டென எழுந்தாள். என்ன ராதிகா? நான் எம்எஸ்சி படிப்பை பாதியில நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு முயற்சிக்கட்டுமா? ஏம்மா? உனக்கு விடுதலை தரணும்னா யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டாமா? ராது. அக்கா, ஆசைகள் இங்கே முக்கியம் இல்லை, தேவைகள் தான் பிரதானம். எங்க கல்லூரியில ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் போஸ்ட் காலியா இருக்கு. நான் முயற்சி செய்யட்டுமா? இதுக்கு எனக்கு பதில் தெரியல ராதிகா. அத்தியாயம் 2. புதன் விடிந்து விட்டது. ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் அவர்கள் வருவதால் அதிகாலையிலேயே குளித்து முடித்து அம்மா தன் சமையல் வேலையை துவக்கிவிட்டாள். என்னங்க, ரயில் இறங்கி நேரா இங்கே தானே? ஆமா மங்களம். மெட்ராஸ்ல உறவுக்காரங்க யாரும் அவங்களுக்கு இல்ல. சமையலா டிஃபனா? சமையல்ல ஆரம்பிச்சு டிஃபன் கேட்டா அப்புறமா செஞ்சுக்கலாம். நான் புறப்படுறேன். அப்பா போய்விட்டார். லக்ஷ்மியிடம் லேசான படபடப்பு இருந்தது. இது முதல் அனுபவம் வேறு. அக்கா, என்னோட பச்சை புடவை கட்டிக்க உனக்கு அழகா இருக்கும் என்றாள் கல்யாணி. பின்ன லூசா இருந்தா பொலிவா இருக்கும் என்றாள் ராதிகா. தங்கைகளின் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்து இயங்கிக் கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. சரியாக 7க்கெல்லாம் வீட்டு வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. ராதிகா ஓடி வந்தாள். வாங்கோ வாங்கோ அப்பா அழைக்க முதலில் ஒரு வயதான பெண்மணி, தொடர்ந்து லக்ஷ்மி சைஸில் ஒரு இளம் பெண், ஒரு குழந்தை, கடைசியாக அவன். வாங்கோ சார். அவர்கள் தயங்கி தயங்கி நுழைய, ராதிகா 3 ரூம காட்டு, குளிச்சு சிரம பரிகாரம் செஞ்சுக்கிட்டோம் என்றார் அப்பா. வாங்க. ராதிகா அவர்களை அழைத்து சென்றாள். பின் உள்ளே ஓடி வந்தாள். அம்மா காஃபியோடு அவர்களை வரவேற்க சென்றாள். அக்கா, அவரு ரொம்ப அழகா இருக்காருக்கா. அசப்புல ஹிந்தி ஹீரோ ஜிஜேந்திரா மாதிரி இருக்காருக்கா. மத்தவங்க யார் யாரு? அவரோட அம்மா, தங்கை, தங்கை குழந்தை. பாத்ரூம் எங்கடி பெண்ணே? கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த பெரியம்மா, இதுதான் பெண்ணா? ஆமா, இவதான் எங்க அக்கா லக்ஷ்மி. லக்ஷ்மி மெல்ல நடந்து நெருங்கி சட்டென நமஸ்காரம் செய்தாள். நன்னாரு. வாங்கோ, பாத்ரூம் காட்டுறேன். அடுத்த 5வது நிமிடம் அவன் தங்கை உள்ளே நுழைந்தாள். ஒன்றும் பேசாமல் ஏற இறங்க ஒரு முறை பார்த்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். இதுதான் புது மாமியாமா? வாய மூடிக்கிட்டு வா. 8க்குள் எல்லோரும் குளித்து தயாராகி விட்டார்கள். சாப்பிடலாமா என்றார் அப்பா. அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இலையின் முன் உட்கார்ந்து ஒரு பிடி பிடித்தார்கள். அம்மாவும் கல்யாணியும் பரிமாறினார்கள். சாப்பாடு முடிந்தது. லக்ஷ்மியை வர சொல்லுங்கோ, எங்க அசோக் பார்க்க வேண்டாமா? அசோக் ஜாடை மாடையாக அவளை பார்க்காமல் இல்லை. லக்ஷ்மி வந்து மறுபடியும் நமஸ்கரித்தாள். என்னடா, உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்காமா என்றான் அசோக். கல்யாணம் செஞ்சுக்க போறது நான் இல்லடா, நீதா. உன் விருப்பம்தான் முக்கியம்மா. அவன் எப்பவுமே அப்படிதான். நான் கடல்ல குதிக்க சொன்னாலும் கண்ணை மூடிட்டு குதிப்பான். என் விருப்பம்தான் அவனுக்கு சுவாசம் என்றாள் அம்மா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாயை மதிக்கிற பிள்ளைகள் வசதி இல்லையா? அப்பா பாராட்டினார். உனக்கு பிடிச்சிருக்கா லக்ஷ்மி என் பிள்ளைய என்றாள். லக்ஷ்மி சின்னதாக சிரித்து தன் சம்மதத்தை தெரியப்படுத்தினாள். சரி, மேல் கொண்டு பேசலாமா? நீ உள்ள போமா. லக்ஷ்மி எழுந்து உள்ளே சென்றாள். காதுகளை மட்டும் ஹாலில் விட்டு வைத்தாள். அசோக் வரதட்சணை வாங்க விரும்பல. ஆனாலும் எங்க குடும்பத்துல முதல் பிள்ளை கல்யாணம், நிறைய செலவு இருக்கு. 5000 கையில கொடுத்துருங்கோ. நகை 15 சவரனுக்கு வரா மாதிரி பண்ணுங்கோ. போதும், பாத்திர பண்டம் உங்க இஷ்டம். புடவையெல்லாம் வசத்தியா எடுக்கணும்.
கல்யாணம் நறுசா பண்ணி தரணும், சரிதானே என்றாள். கொஞ்சம் இப்படி வர முடியுமா? அம்மா அழைத்தாள். அப்பா எழுந்து உள்ளே போனார். என்னம்மா கேக்குறாங்க? லக்ஷ்மி கேட்க அம்மா அடுக்கினாள். என் கழுத்துல 3 சவரன்ல ஒரு கொடியும் லக்ஷ்மி கழுத்துல 3 சவரன்ல ஒரு செயினும் இருக்கு. ரெண்டையும் அழிச்சாலும் மேல 10 சவரன் வேணுமே. 25,000ம்மா. வரதட்சணை 5, எப்படியும் புடவை துணிமணிக்கு ஒரு 5, பாத்திர பண்டங்கள் 5, கல்யாண செலவு 30, கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். எங்கம்மா இருக்கு பணம் என்றாள் லக்ஷ்மி. ஆனா இதை விட மலிவா ஒரு வரன் வராது மங்களம் என்றார் அப்பா. அப்பா, நம்ம நிலைமை இதை விட மலிவா இருக்கே, என்ன செய்ய முடியும்? அவசரம் அவமானத்துல தள்ளும்பா. சரி, என்னதான் முடியும் நம்மால, சொல்லு என்றார். நகை 5 சவரன், வரதட்சணை 2,000, புடவைகள் சுமாரா, கல்யாணம் கோவில்ல வச்சு இதுக்கே 30,000 ஆகும். அதுவும் நான் லோன் போட்டுதான் அடைக்க வேண்டி வரும். அவங்க சம்மதிச்சா ஒப்புக்கலாம். இத்தனை இறங்கி வந்து பேச எனக்கு அவமானமா இருக்கு என்றார் அப்பா. நான் பேசுறேன்பா என்றாள் லக்ஷ்மி. நீ பேசக்கூடாதுமா, வாழ போறவன் நான், வேற வழி இல்லப்பா. லக்ஷ்மி வெளிப்பட்டாள். மாமி, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும், அனுமதி உண்டா அதுக்கு? எதை பத்தி என்றாள். எங்க குடும்ப நிலைமை பத்தி. எங்களை நாங்களே கோபுரத்துல தூக்கி வச்சுக்கிறதுல யாருக்கும் லாபம் இல்ல. நிஜம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. என்ன நிஜம்? இந்த நிமிஷம் என் கால்கள்ல தான் இந்த குடும்பம் நடக்குது. 5 பைசா சேமிப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தினதே நான் தான் மாமி. அதனால நீங்க கேட்டது எதுவுமே அதிகம் இல்ல. ஆனா எங்களுக்கு அதுவும் மலை ஏற முடியாது, மூச்சு முட்டும். அதுல பாதி கூட எங்களால் செய்ய முடியாது என்றாள் லக்ஷ்மி. அதெப்படி? எங்க அண்ணா பேங்க் உத்தியோகம், மாசம் 3,000 ரூபாய் சம்பளம், ஸ்டேட்டஸ் பார்த்து செய்ய வேண்டாமா என்றாள் தங்கை. மன்னிக்கணும், அந்த அளவு தகுதி எங்க கிட்ட இல்ல என்றாள் லக்ஷ்மி. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை வரக்கூடாது உங்களுக்குலாம், தங்கை கீதா சொன்னாள். உங்களுக்கு உத்தியோகம் உண்டா? லக்ஷ்மி பவ்யமாக கேட்டாள் கீதாவை பார்த்து. எதுக்கு? எங்க வீட்டுக்காரருக்கு அது பிடிக்காது, தேவையும் இல்ல அவருக்கு. அப்ப சும்மா இருங்க. வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் நடத்துற பெண்களோட வலி புரியலன்னா குறுக்க பேசாம இருக்கலாம் என்றாள் லக்ஷ்மி. சும்மா இருடி கீதா. சரிம்மா, என்னதான் செய்ய முடியும் உங்களால என்றாள் அம்மா. சொன்னாள் லக்ஷ்மி. இதுக்கே நான் லோன் போட்டுதான் செய்யணும். சம்பளத்துல கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் பிடித்தம் போகும், மீதி 400 ரூபாய் வீட்டுக்கு வரும். அதாவது எங்க பணத்தையே எடுத்து நாங்க கல்யாணம் செஞ்சுக்கணும் என்றாள் கீதா. மன்னிக்கணும், இந்த நிமிஷம் நான் அந்நியன். லோன் போட உங்க அனுமதி தேவையில்லை. உங்க அண்ணி ஆன பின்னால உங்க வீட்டுல அனுமதி வாங்காம செஞ்சாதான் தப்பு என்றாள் லக்ஷ்மி. ஒரு நிமிஷம் வெளியில வா அசோக் என்றாள். எழுந்து வெளியே வந்தார்கள். நீ என்னடா சொல்ற? அம்மா, இந்த வரம் வேண்டாம். இவ ராங்கி கரியா இருக்கா, உன்னை வித்துருவா. அண்ணன் உனக்கு ஒரே பிள்ளை, ஞாபகம் இருக்கட்டும் என்றாள் கீதா. கீதா, நீ சும்மா இருக்க மாட்ட. நீ என்னடா சொல்ற அசோக் என்றாள் அம்மா. நான் என்னைக்குமா சொல்லியிருக்கேன், உன் இஷ்டம் என்னவோ அதுதான் என் இஷ்டமும் கூட என்றான். பொண்ணு லட்சணமா இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, இவளை விட வேணாம்னு தோணுதுடா. அதுக்காக நடுத்தருவுல நின்னு அண்ணன் தாலி கட்டணுமா அவளுக்கு என்றாள் கீதா. சும்மா அர்ரி, அவங்க செய்யறத செய்யட்டும். நானும் ஒரு சில கண்டிஷன் போடுறேன். ஒத்துக்கிட்டா தேதி குறிச்சிடலாம். என்ன அசோக்? சரிம்மா. உள்ளே வந்தார்கள். லக்ஷ்மி, நீ சொல்றதையெல்லாம் ஓரளவுக்கு ஒப்புத்துக்கிறோம். ஆனா மலிவா ஒரு சத்திரமாவது பார்த்து கல்யாணம் செய்யணும், கோயில்ல வேண்டாம். சரி என்றாள் அம்மா. உன் தங்கைக்கு வேலை கிடைச்சிட்டா உன் கடன் சுமைய பாதி ஏத்துக்கணும் என்றாள். ஒரு நிமிஷம், அது சாத்தியம் இல்ல மாமி. நாளைக்கு அவங்க 2 பேரும் என்னை போல வாழ வேண்டாமா? அவங்க இளமையை எனக்காக அடகு வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாள் லக்ஷ்மி. எதுக்குமே நீ ஒத்துக்கலன்னா என்னம்மா அர்த்தம்? மறுபடியும் மன்னிக்கணும். இப்பதான் நான் பேச முடியும். ஏன்னா நமக்குள்ள எந்த உறவுமே இல்ல. நாளைக்கு உங்க உடைமை ஆயிட்டா நான் பேச முடியுமா? கடன் சுமையை நான் ஏத்துக்கிறது ஒண்ணுதான் நான் பிறந்த வீட்டுக்கு செய்யற நன்றி கடன். 400 ரூபாயில நான் போன பின்னால இந்த குடும்பம் வாழணும். வாடகையை தந்துட்டா வயிற்றுல ஈர துணிதான். மனச மறைச்சு பொய் சொல்லிட்டா என்ன மாமி பெருமை? மனச மறைச்சு பொய் சொல்லிட்டா என்ன மாமி பெருமை? வறுமை கேவலம் இல்லை, வரட்டு ஜம்பந்தான் ஆபாசம் என்றாள் லக்ஷ்மி. யாரும் பேசாமல் 30 நொடிகள் மௌனத்தில் கரைய, சரி சம்மதம். உன் சம்பளத்துல பெரும் பகுதி கடன்ல போகட்டும், தேதி குறிச்சிடலாமா? மெல்ல எழுந்த லக்ஷ்மி சட்டென மாமியாரின் காலில் விழுந்தாள். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு
எங்க அம்மாவுக்கு எப்பவுமே பெரிய மனசுதான். இத்தனை நேரம் நான் பேசல, இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எங்க அம்மா தான் எனக்கு தெய்வம். எங்க அம்மா தான் சகலமும். அவளோட வார்த்தைகளை யார் தாண்டினாலும் வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் என்றான் அசோக். அவங்க மனசு போலவே நான் நடப்பேன், மெல்லிய குரலில் சொன்னாள் லக்ஷ்மி. நிச்சயதார்த்தம்னு தனியா எதுவும் வேண்டாம். இந்த பேச்சே நிச்சயதார்த்தம் தான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்க முடியும் உங்களால? 1 மாசத்துல லோன் போட்டு கிடைச்சிரும். எனக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம் என்றாள் லக்ஷ்மி. அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். தேதி குறித்து கொண்டு நேரில் வரும்படி அப்பாவிடம் சொன்னார்கள். வெகு நேரம் அப்பாவும் அம்மாவும் அவர்களை புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தார்கள். அந்த நாத்தனார்காரி சுத்த மோசம் என்றாள் கல்யாணி. விட்ரி, அப்படிதான் இருக்கும். ஒரே பெண் அவள். அதையெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. உறவுன்னு வந்துட்டா சரியா போகும் எல்லாமே என்றாள் அம்மா. லக்ஷ்மி மௌனமாக உள்ளே வந்தாள். அக்கா, என்ன ராது, அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? அது இப்போ முக்கியம் இல்ல ராது. வறுமை உங்களை பிடிக்க போகுதே, உனக்கு உடனே அந்த வேலை கிடைக்குமாமா? நம்புவோங்கா, சமாளிச்சிடலாம். நீ சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு என்றாள் ராதிகா. லக்ஷ்மி இதமாக சிரித்தாள். அக்கா, என்னம்மா? மிஸ்டர் அசோக் பயங்கர அம்மா கோண்டுவா இருக்காரு. இருக்கட்டுமே, பெத்த வளர்த்த தாய் மேல அளவு கடந்த பாசம் வச்சா வசதி தானேம்மா. இல்லைன்னு நான் சொல்லலக்கா. ஆனா சொல்லுடா, கண்ணுல ஒரு ஆர்வமோ கல்யாண சந்தோஷமோ பளிச்சுன்னு தெரிய வேண்டாமா? அம்மாவோட புடவை தலைப்பு மட்டும்தானே தெரியுது. சி போடி என்றாள் லக்ஷ்மி. ஜாக்கிரதக்கா என்றாள் ராதிகா. வேடிக்கையான அந்த எச்சரிக்கை தான் தன் வாழ்வின் மோசமான ஒரு பகுதி என்று லக்ஷ்மிக்கே இப்போது தெரிந்திருக்க நியாயமில்லை. அத்தியாயம் 3. கல்யாணம் முடிந்துவிட்டது. மாலை ரிசப்ஷனுக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. சோர்வுடன் ஒருபுறம் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. அக்கா வாராது, என்ன வேலை இடுப்பு விட்டு போகுதா? அதை ஏன் கேக்குற? சலிப்புடன் உட்கார்ந்தாள் ராதிகா. அக்காவை உற்று பார்த்தாள். ஏம்மா அப்படி பாக்குற என்ன? ராதிகா சட்டென அழுது கொண்டே லக்ஷ்மியின் மடியில் சரிந்தாள். ராது, ராது, என்னம்மா இது? ஏன் அழற? லக்ஷ்மி பதறி போனாள். உன்னை விட்டுட்டு எப்படிக்கா? அசடு, இதுக்கு அழற? பிறந்த வீட்டு சொந்த பெண்களுக்கு எப்பமா நிரந்தரம்? கடவுள் அருளால உனக்கு காலேஜ்ல வேலை கிடைச்சிருச்சே, இனி நம்ம குடும்பம் கஷ்டப்படாது. எனக்கு நிம்மதியே அதுதான். அக்கா சொல்லுடா. தங்கையின் உச்சந்தலையில் பாசத்துடன் தடவி கொடுத்தாள். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. சொல்லுமா. உன் புருஷன் வீட்டுக்காரங்க என்ன, அவங்களுக்கு 2 முகம் இருக்குமோன்னு தோணுதுக்கா. எல்லாத்துக்கும் அந்த அம்மா சம்பந்திச்சப்போ நானே பூரிச்சுதான் போனேன். ஆனா சிரிச்ச முகமெல்லாம் உன் கழுத்துல அத்தான் தாலி கட்டுற வரைக்கும் தான். இப்போ இப்போ எங்களை ஆட்டி வைக்கிறாங்க. ஒரு குழந்தை கூட அப்பாவை அவமானப்படுத்துதுன்னா பாத்துக்கோ. ஏன் இதுதான் உன் பயமா? கல்யாண வீட்டுல சில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படித்தான் இருப்பாங்க ராது. அவங்களுக்கு ஆட்டம் போட முடிஞ்ச ஒரே இடம் அதுதான். பெருசுப்படுத்தாத. அக்கா விட்ரா, வாழ போறவ நான் தானே, சமாளிச்சுக்கிறேன். அம்மாவின் குரல் கேட்க ராதிகா எழுந்து அவசரமாக ஓடினாள். என்னம்மா? அப்பா எங்கடி? சம்மந்தி அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அப்பா வந்து விட்டார். அவர்களை தேடி போனார். எத்தனை நேரமா உங்களை தேடுறது? மன்னிக்கணும், பாலுக்கு போயிருந்தேன். சொல்லுங்க, என்ன வேணும்? சாந்தி முகூர்த்தம் பத்தி. ஆஹா, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. யார கேட்டு செஞ்சீங்க? நடத்த வேண்டியது தானே, அதனாலதான். நாங்க சொன்னோமா? ஏண்டி மீனு அவரை வரட்டுற? அப்பா வர நீங்க வாய் மூடலாம். சம்மந்தி, சாந்தி முகூர்த்தம் எங்க வீட்டுலதான் வச்சு நடத்தணும். அதுதான் குடும்ப வழக்கம். அப்படியே ஆகட்டும் என்றாள் லக்ஷ்மியின் அப்பா. நீங்க போகலாம். ஒரு வழியாக மறுநாள் காலை புறப்பட்டு விட்டார்கள். அம்மாவும் அவர்களோடு புறப்பட்டாள். நீங்க எதுக்கு? பெண்ணை கொண்டு வந்து விட வேண்டாமா? ஏன், நாங்கெல்லாம் மனுஷாலா தெரியலையா? நான் அப்படி சொல்லல, ஒரு சம்பிரதாயத்துக்காக. பேஷ், எல்லாம் இங்க சம்பிரதாயப்படிதான் நடக்குதாக்கும். ஏதோ போனா போகட்டும்னு நான் மனசு வச்சதுனால என் பிள்ளை தாலி கட்டினா உங்க பொண்ணு கழுத்துல. நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல என்றாள் அம்மா. கலங்கிய கண்களை அவர்கள் பார்க்க வேண்டாம் என்று முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் அம்மா. உள்ளறைக்கு வந்தாள். புறப்படு லக்ஷ்மி. என்னம்மா, வலி தாங்கலையா? லக்ஷ்மி, அவசரப்படாதேன்னு நான் அடிச்சுக்கிட்டேனே, நீயும் அப்பாவும் கேட்கலையே.
ஷ், அப்படியெல்லாம் பேசப்படாது. இதெல்லாம் சகஜம். எங்க நடக்கல? நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை தொடங்கணும். பெரிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் லக்ஷ்மி, சொல்லுமா. நான் உன்னை பயப்படுத்தல. ஆனாலும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்களா இருக்கிறதுனால நான் அடங்கி போகணும். அவ்வளவுதானே. நிச்சயமா என்னால யாருக்கும் கஷ்டம் வராதுமா. சரியா? மகளை கட்டி அணைத்து ஆவேசமாக முத்தமிடத் தொடங்கினாள் அம்மா. என்ன ஆச்சா? தோ ரெடியத்த. கல்யாணியும் ராதிகாவும் ஒருபுறம் அழ, அப்பா அழத் தெரியாமல் முகம் சிவந்து நின்றார். வேனில் ஏறிவிட்டாள் லக்ஷ்மி. அசோக் தன் மனிதர்களோடு சுவாரஸ்யமாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். கீதாவின் கணவன் விக்ரம் அசோக்கை அவசரமாக அழைத்தான். அவங்க கிட்ட சொல்லிக்கலையா அசோக்? அம்மாவோட வேலை அதெல்லாம். பட் உனக்கு தான் மாமனார் மாமியார். ஷோ, உங்களுக்கு என்ன? நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை, பேசாம வாங்க. கீதா அதட்ட விக்ரம் பதில் பேசாமல் முன்பக்கமாய் போய் உட்கார்ந்து கொண்டான். வேன் புறப்பட்டது. ராக்ஃபோர்ட் ரயிலில் ஏறி ஒரு முழு பெட்டியை ஆக்கிரமித்துக் கொண்டதும் சிரிப்பும் கும்மாளமுமாக பயணம் தொடங்கிவிட்டது. சாப்பாடு ஆரம்பித்தது. லக்ஷ்மி எல்லோருக்கும் பரிமாற தொடங்கினாள். நீ உட்கார் லக்ஷ்மி, கீதா செய்வா, மாமியார் பரிவுடன் சொல்ல. பரவாயில்ல அத்த. இவரா மோசம்? ஒருவேளை என் மனிதர்களை மட்டும் பிடிக்கவில்லையோ, என்னை மட்டும் நேசிக்கிறாரோ என்று எண்ணிக்கொண்டாள் லக்ஷ்மி. பரிமாறும் போது அரை கண்ணால் கவனித்தான். அசோக் இவளை கண்டு கொள்ளவே இல்லை. சென்னையில் மாமியார் வீட்டுக்கு வந்தாயிற்று. ஆரம்ப சடங்குகள் அது இதுவென்று நடந்து உறவுக்காரர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அதே நாளில் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உன் மனைவிக்கு சென்னைக்கு மாற்றல் வாங்கியாச்சா? பெண் பார்த்த அன்னைக்கே அப்ளை பண்ணியாச்சு. ஆர்டர் கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்தாச்சு. லீவு முடிஞ்சதும் ஜாயின் பண்ணணும் என்றான் அசோக். வசதி தான் இருக்கே உனக்கு, ஏன் வேலைக்கு அனுப்புற? அது எங்க அண்ணாவோட தலையெழுத்து. அவ வாங்கின 30,000 கடனையும் திருப்பி கட்டினா ராஜினாமா செய்யலாம். நாங்க திருப்பி கட்ட முடியுமா? எங்க அம்மாவுக்கு அறிவில்ல. இருந்திருந்தா இப்படி ஒரு அநாத ஜென்மத்தை மருமகளா கொண்டு வந்திருப்பாளா என்றாள் கீதா. சகலமும் லக்ஷ்மியின் காதில் விழுந்தது. பல்லை கடித்து கொண்டு பேசாமல் இருந்தாள். கீதா, உன் நாக்கு அடக்கணும் நீ என்றான் விக்ரம். நீங்க வந்துருவீங்களே குறுக்க. பிறந்த வீட்டு விவகாரத்துல நீயும் தலையிடுறது நாகரிகம் இல்ல, வா இப்படி என்றான் விக்ரம். அம்மா வந்து விட்டாள். லக்ஷ்மி, நீ ரெடியா? நேரமாச்சு, வா. உள்ளே நுழைந்தாள் லக்ஷ்மி. ஏற்கனவே காத்திருந்தான் அசோக். பால் செம்பை வைத்துவிட்டு அவனை நமஸ்கரித்தாள். இப்படி உட்காரு, உன்கிட்ட நிறைய பேசணும்னா. சற்று சிலிர்ப்புடன் அவனை பார்த்தாள். போன நிமிடம் வரை ஒரு மரக்கட்டை போல இருந்தவன் இவன்தானா? சொல்லுங்க, மெல்லிய குரலில் கேட்டாள். எனக்கு எங்க அம்மா தான் தெய்வம். ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பல முறை இதை நான் உனக்கு சொல்லுவேன், ஏன்னா அதுதான் என் மந்திரம் என்று ஆரம்பித்து அம்மாவை பற்றி ஒரு பெரிய பாடமே நடத்த தொடங்கினான். என் அம்மாவிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று தொடங்கி சின்னதாக வெளிப்பட்ட கொட்டாவியை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் லக்ஷ்மி. லேசாக தலை தூக்கி இருந்த காமம் தூங்க போய் வெகு நேரம் ஆகியிருந்தது. கதவு தட்டப்படும் சத்தம். வேண்டாம் கீதா, விட, எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மாவின் குரல். பாய்ந்து போய் கதவை திறந்தான் அசோக். என்ன கீதா அம்மாவுக்கு? வழக்கமா வர ஒத்த தலைவலிதான். எங்க கிட்ட உடனே சொல்ல வேண்டியது தானே என்றான் அசோக். அம்மாவை நெருங்கி உட்கார்ந்து அவள் தலையை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டான். நீ போட அசோக், அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? யார் நினைப்பு பத்தியும் எனக்கு கவலை இல்ல, நீதான் முக்கியம். கீதா, தைலம் எங்க? கீதா தலையத்துடன் வர லக்ஷ்மி மாமியாரின் கால்களை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டாள். விருட்டென்று நிமிர்ந்து பார்த்தான் அசோக். நீங்க போய் படுங்க, அத்தைய நான் கவனிச்சுக்கிறேன் என்றாள் லக்ஷ்மி. ஏன் நான் இல்லையா? நேத்திக்கு வந்த உனக்கு பெத்த மகனை விட கரிசனமாக்கும். விலகு. கீதா ஆக்ரோஷமாக வந்து விட்டாள். லக்ஷ்மி எழுந்து கொண்டாள். அசோக் ஒன்றும் பேசாமல் தாயின் தலையை மெல்ல நீவி விட லக்ஷ்மி பால்கனிக்கு போனாள். வெளியே சாலை இருட்டை பூசிக்கொண்டிருக்க இரவு பூச்சிகளின் ஓசை கண்ணமேடுகளில் ஈரம் உணர்ந்து மெல்ல துடைத்து கொண்டாள். வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள். ஹாலுக்கு வந்தபோது மாமியார் உறங்க தலைமாட்டில் அசோக் உறங்கிக் கொண்டிருந்தான். விளக்குகளை அணைத்துவிட்டு வெறும் தரையில் படுத்தாள். வாழ்வு தொடங்கும் நாளில் வாழா வெட்டி போல உறக்கம் தொலைத்திருந்தாள் கட்டாந்தரையில். அத்தியாயம் 4. தடவி தடவி மாமியார் பேசிய முதல் 3 நாளைய பேச்செல்லாம் மாய்மாலம் என்று லக்ஷ்மிக்கு 4ஆம் நாளே தெரிந்து போனது. என்னடா, தேனிலவுக்கு எங்க போகணும் நீ? அதெல்லாம் வேண்டாமா,
எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த வாரம் நான் டியூட்டில ஜாயின் பண்ணணும் என்றான் அசோக். உனக்கு வேண்டாம், அவளுக்கு ஆசையா இருந்தா? இல்லத்த, அவர் எண்ணம் தான் எனக்கும். லக்ஷ்மிக்கு நிஜமாகவே அதில் விருப்பம் இல்லை. ஊட்டியோ கொடைக்கானலோ போனாலும் அங்கும் அம்மா புராணம்தான். அதை கேட்க அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? அவனால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அதுதான் நிஜம். சொல்ல வெட்கப்படுறான் என்றாள் அம்மா. துபாரு, அம்மாவுக்கு யாரையும் வேலை வாங்க பிடிக்காது, நீதான் இழுத்து போட்டு செய்யணும். மறுநாளே காத்திருந்தவள் போல கொஞ்சம் பாசாங்கு காட்டி மருமகளிடம் வேலையை ஒப்படைத்தாள். வந்திருந்த உறவுக்காரர்களின் கூட்டம் வேறு. லக்ஷ்மிக்கு நிற்க நேரமில்லை, மூச்சு முட்டியது. மறுநாள் அசோக் வேலையில் சேர வேண்டிய நாள் வந்துவிட்டது. கீதா, புறப்படு, நானும் நாளைக்கு டியூட்டியில சேரணும் என்றான் விக்ரம். நாம் என்ன வெளியூரா? இதே மெட்ராஸ் தானே, நீங்க போங்க, நான் அண்ணி கூட 10 நாள் இருந்துட்டு வரேன் என்றாள் கீதா. அவங்கள கொஞ்சம் தனியா விட மாட்டியா என்றான் விக்ரம். கீதா, ரெடியா? அம்மா வந்தாள். அம்மா, புறப்படலாம்னு இவர் சொல்றாரு. 10 நாளைக்கு அவ இருக்கட்டும் தம்பி. சரி என்றான் விக்ரம். நானும் அசோக்கும் டவுனுக்கு போறோம், நீ வரியா கீதா? அசோக் வெளிப்பட்டான். நீங்க வரீங்களா மாப்பிள்ள? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. கீதா, அண்ணிய கூட்டிட்டு போகல என்றான் விக்ரம். வேலைக்காரி வர நேரம் வீட்டுல யாரும் இல்லாம இருந்தா எப்படி? நானும் அண்ணனும் அம்மாவும் மட்டும்தான் போறோம் என்றாள் கீதா. போலாமாமா? அவர்கள் வெளியேற லக்ஷ்மி நிலைப்படியில் நின்று பார்த்தாள். அவளிடம் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று கூட யாருக்கும் தோன்றவில்லை. உள்ளே போக திரும்பினாள். ஒரு நிமிஷம். திரும்பினாள். விக்ரம் தான். இப்படி வந்து உட்காருங்க. சற்று தள்ளி நின்று கொண்டாள். பரவாயில்ல, சொல்லுங்க. அட உட்காருமா, நீ என் தங்கை ஆட்டம்தான் என்றான் விக்ரம். எதிரே வந்து உட்கார்ந்தாள். நானும் கல்யாணம் முடிஞ்ச இந்த 1 வாரமா பாக்குறேன், நீ வாயே திறக்கிறது இல்லையே. அது தப்புமா. பெண் ஊமையானா பேய் கூட சலங்க கட்டி ஆடும்னு சொல்லுவாங்க. நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாகி 6 வருஷம் ஆச்சு. நானும் ஒரு மகன் தான். இப்போ என் தாய் உயிரோட இல்லைனாலும் அவ இருந்த காலத்துல அளவு கடந்து நேசிச்சவன் தான். ஆனா நிமிர்ந்து பார்த்தாள் லக்ஷ்மி. உன் புருஷனை போல ஒரு அம்மா கொண்டு இனிமே பிறக்க முடியாது. அம்மாவும் தங்கையுமாக அவனுடைய மூளையை சூளையில வச்சு பொசிக்கிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஒரு நிமிஷம் என்றாள் லக்ஷ்மி. இருமா, என்ன பேச விடு. உன் புருஷனை நான் குறை சொல்றதா நினைக்காத, அது என் நோக்கமும் இல்ல. நீ நல்ல பெண், ஒரு குடும்ப தலைவியா இருந்து பாரம் சுமந்தவ, பாசமும் சொந்திருக்க. இந்த வம்சத்துல பிள்ளையை நீதான் சுமக்கணும். அதுக்கு உன் மனசுல சந்தோஷம் இருக்கணும். விட்டு கொடுத்துட்டா வெற்றின்னு சொல்லுவாங்க, அது இந்த வீட்டுல உனக்கு கிடைக்காது. தயவு செஞ்சு கூட்ட விட்டு வெளியில வாமா. நான் புது மனைவி அல்லவா? இருக்கட்டுமே, அதுக்காக என்றான் விக்ரம். நான் பேச முடியுமா? மாமியாரை எதிர்க்கவா சொல்றேன்? நாளைக்கே சாவி கொத்து உன் கைக்கு வரட்டும்னு ஆலோசனை தர நான் வரல லக்ஷ்மி. அப்புறம் வீட்டுக்கு பெரியவங்க நம்ம மாமியார், அவங்க ஆட்சியே நடக்கட்டும், தப்பில்ல. ஆனா நடைமுறைகள் உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாமா? தெரியாதா அவருக்கு என்றாள் லக்ஷ்மி. தெரியாது. சம்பள கவரை அம்மா கையில தந்துட்டா ஷேவிங் பிளேடுக்கு கூட அம்மா தான் தரணும். 10 காசுக்கு கூட அசோக் கணக்கு தரணும். என்ன செலவு, எப்படி, எதுவுமே உன் புருஷனுக்கு தெரியாது. உனக்கு தெரிய நாளாகட்டும். ஆனா அசோக் சரி, அதுக்கு இப்ப என்ன செய்ய முடியும்? அது உன் சாதுரியம். ஐ எம் சாரி. காமத்துக்கு மட்டும்தான் நீங்கிற நிலைமை வரலாமா? அப்புறம் உனக்கும் அந்த பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? அமைதியாக இருந்தாள் லக்ஷ்மி. உனக்கு சொல்ல வேண்டியது கடமைன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மாமா எதுவும் கேட்க மாட்டாரா என்றாள் லக்ஷ்மி. ஒரு நாளைக்கு 6 காஃபியும் அடிக்கடி வெத்தலை பாக்கும் தந்துட்டா வீடே பத்தி எரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு அவரு. எந்த பாக்கு அதிக ருசின்னு கவலைப்படுறதுக்கே அவருக்கு நேரம் இல்லைன்னா பாத்துக்கோயேன். நீ செய்ய வேண்டிய முதல் நல்ல காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. உன் நாத்தனார், அதான் என் பெண்டாட்டியோட பல்ல புடுங்கணும். அதை செஞ்சுட்ட, பாதி விஷம் போச்சு. மீதிதான் மாமியார். தன்னை மறந்து சிரித்து விட்டாள் லக்ஷ்மி. நீ சிரிச்சு இப்பதாமா பாக்குற, சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. எனக்கு தங்க இல்ல. அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்பா பத்தி தெரியல. கீதா கிட்ட மாட்டியாச்சு புருஷனா. பாதி நாள் அவ பிறந்த வீட்லயே. சோ எனக்கு துர்கா தான் பொண்டாட்டி. ஐயோ, அது யாரு? பயப்படாத, உடுப்பி துர்கா பவனை சொல்றேன். பசிக்காதா எனக்கு? மறுபடியும் சிரித்தாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம் தெரியாம உங்ககிட்ட ஒரு ஈடுபாடு எனக்கு என்றான் விக்ரம். கண்கள் மலர அவனை பார்த்து சிரித்தாள் லக்ஷ்மி. அவனது நேசமும் இதமான பேச்சும் அவளுக்கும் நிரம்ப பிடித்திருந்தது. அதுதான் மோசமான ஆரம்பம் என்பது எப்படி தெரியும் அவளுக்கு?
அத்தியாயம் 5. லக்ஷ்மியிடம் பேசிவிட்டு விக்ரம் வெளியே போன போது கீதா மட்டும் உள்ளே வந்தாள். நீ மட்டும் வந்துட்டியா கீதா என்றாள் லக்ஷ்மி. ஆமா, உன்னை பத்தி நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யாரும் இல்லாத நேரத்துல தனியா இருக்கிற என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க முயற்சியா? நீ சிரிச்சா என் புருஷனுக்கு சந்தோஷமா? எப்படி எப்படி சிரிய பார்க்கலாம் மறுபடியும் என்றாள் கீதா. லக்ஷ்மிக்கு முகம் சிவந்தது. கீதா, நான் உன் அண்ணி, உன் பேச்சுல மரியாதை இருக்கட்டும். அபாண்டமா பழி சுமத்தாத, சகிச்சுக்க முடியாது என்னால என்றாள் லக்ஷ்மி. என்ன செய்வ? என்னடி செய்வ? சொல்ல 4 பேர்கிட்ட. இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். எங்க அம்மா கிட்ட நான் என்ன சொன்னாலும் எடுபடும். அண்ணன் அம்மா சொல்றதை தாண்டி எதுவுமே செய்ய மாட்டான். பாக்குறியா என்ன நடக்குதுன்னு? கீதா, அவசரப்பட்டு நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. நீயும் என்ன போல ஒரு பெண். எங்களை இணைச்சு பேசுற ஒரு பேச்சும் உனக்கு அவமானம்தான். அவர் உன் புருஷன் என்றாள் லக்ஷ்மி. இருக்கட்டுமே, அவர் ஆம்பளை ராஜா. நீ பல்ல காட்டினா அதுக்கு யாரு பொறுப்பு? கீதா, வேண்டாம். எது வேண்டாம்? உன் ஆபாச நாடகத்தை வெளியே சொல்ல வேண்டாமா? அனாதையா வந்தவளாச்சேன்னு பொறுத்து போனா அவிசாரியா இருக்கியே என்றாள் கீதா. லக்ஷ்மியின் பொறுமை சடாரென உடைந்தது. அவசர அடிகளை பதித்து கீதாவை நெருங்கியவள் அவளை பலாரென அறைந்தாள். அந்த நேரம் சரியாக மாமியார் உள்ளே நுழைந்தாள். அம்மா, பாத்தியா இந்த கொடுமைய? கீதா அலறிக்கொண்டு அழுது கொண்டே ஓட மாமியார் ரௌத்திரமாக நின்றார். கீதா, என்னாச்சு? அத்தை, நான் சொல்றேன் என்றாள் லக்ஷ்மி. என் மகளை கைத்தொட்டு அடிச்ச நிமிஷம் நீ உன் பேசுற தகுதியை இழந்தாச்சு என்றாள் அம்மா. அத்தை, வழக்கு எனக்கு அவசியம் இல்ல, தீர்ப்பு தான் என்னன்னு நான் தீர்மானிக்கணும். நீ சொல்லுடா கண்ணு என்றாள் கீதாவை பார்த்து. கீதா கதறிக்கொண்டே சகலமும் சொல்ல மாமியாரின் காது மடல் துடித்தது. அடி பாவி, அத்தனையும் சகிச்சுக்கிட்ட, கடைசியில ஏன் பிள்ளைக்கே துரோகம் பண்றியடி சண்டாளி என்றாள். வேண்டாத்த, விக்ரம் கிட்ட 4 வார்த்தை நாசுக்கா நான் பேசினேன். கீதா அத தவறா புரிஞ்சுக்கிட்டு, வேணும்னா அவர் வந்ததும் நாங்க என்ன பேசணும்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். பேச வேண்டியது இனி ஒண்ணும் இல்ல. அசோக் வந்து விவரம் சொன்னா அத்தனையும் முடிஞ்சு போகும். இத்தனை சீக்கிரம் என் பிள்ளையோட கல்யாண பந்தம் ரத்தாகும்னு நானே நினைக்கல என்றாள் அம்மா. அசோக் உள்ளே நுழைந்தான். தொடர்ந்து விக்ரமும். கீதா புலம்பலோடு சகலத்தையும் சொல்ல மாமியாரும் சேர்ந்து கொண்டார். நோனோ அசோக், லக்ஷ்மி ரொம்ப நல்ல பெண், என் தங்க மாதிரி. அவ பேசவே இல்ல, நான் தான் அவகிட்ட பேசினேன். நோனோ அசோக், லக்ஷ்மி ரொம்ப நல்ல பெண், என் தங்க மாதிரி. அவ பேசவே இல்ல, நான் அவகிட்ட பேசினத நானே சொல்லிடுறேன். விக்ரம் சகலமும் மறைக்காமல் சொன்னான். உன் கோழத்தனத்தினால ஒரு பெண் காலம் முழுக்க கண்ணீர் விடக்கூடாதுன்னு நான் தான் அவளுக்கு சாவி கொடுத்தேன். தப்பு என்னதுன்னு யாராவது நினைச்சா தண்டனையை எனக்கு தரலாம். லக்ஷ்மியை விட்டுருங்க. அவளை ஒரு சகோதரியா நினைச்சுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு ஈடுபாடு எனக்குன்னு சொன்னேன். அதுல ஏதாவது தப்பா? அசோக் பதில் பேசவில்லை. லக்ஷ்மியை நிமிர்ந்து பார்த்தான். லக்ஷ்மி தலை குனிந்தோ குற்ற உணர்வோடோ நிற்கவில்லை. நிலைப்படியை பிடித்துக்கொண்டு கம்பீரமாக ஒரு ஜான்சி ராணியை போல் நின்றாள். அதே சமயம் நின்ற நிலையில் ஒரு அகங்காரமோ திமிரோ இல்லை. நான் சகலத்தையும் கடந்த பெண் என்ற தினசில் ஒரு தெளிந்த பார்வை இருந்தது. அசோக் அம்மாவை பார்த்தான். அம்மா, நீ என்ன சொல்ற? அசோக், நான் சொல்றத நீ நம்பலையா? விக்ரம் அவசரமாக குறுக்கிட்டான். அவனை சைகையால் நிறுத்திய அசோக், சொல்லுமா, உன் அபிப்பிராயம் என்ன? நான் மாப்பிள்ளைய குறை சொல்லல, அப்படியே குறை இருந்தாலும் அவர் ஆம்பளை. நேரான பதில் இல்லையம்மா இது. என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா என்றாள். அப்படின்னா? அவ மனச உறுத்தினதுனாலதானே அவ அழுதா. அவ யார் மேலேயும் பழி சுமத்த மாட்டாடா. சோ லக்ஷ்மி நல்ல பெண் இல்லை. அத என் வாயால சொல்ல நான் வேதனைப்படுறேன். நீ லக்ஷ்மிய நம்பல. இந்த பதில் தான் எனக்கு வேணும். லக்ஷ்மியை நோக்கி அவசர கால்களை எடுத்து வைத்தான் அசோக். அத்தனை கண்களும் ஆர்வமுடன் கவனிக்க, பெட்டியில துணிகளை எடுத்து வை என்றான். என்னங்க, நான் சொல்றத செய். 10 நிமிஷத்துல உன் பெட்டியோட நீ வரணும் என்றான். லக்ஷ்மி உள்ளே போய்விட்டாள். அசோக், என்னடா இது? அவன் மௌனமாக இருந்தான். லக்ஷ்மி பெட்டியுடன் வந்து நின்றாள். குற்றவாளி கூண்டுல நிக்கிறது நீ. உன் விளக்கம் என்ன லக்ஷ்மி? நீதிபதி நீங்களா உங்க அம்மாவா என்றாள். அந்த கேள்வி அசோக்கை அதிரடித்தது. உங்க அம்மானா தீர்ப்பை ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. நீங்களா இருந்தா சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியில நான் வந்தாச்சு. என்ன நீங்க நம்பினா என் விளக்கம் உங்களுக்கு அவசியமே இல்லை. நம்பலனா விளக்கம் சொல்லி உபயோகம் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்?
கொடியிலிருந்து வேட்டி சட்டையை உருவி அவளிடம் தந்தான். இதையும் பெட்டில் எடுத்து வை என்றான். எதுக்கு? நாம 2 பேரும் வீட்டை விட்டு போறோம் அதுக்கு என்றான். அசோக், அம்மா அலற, என்னை மன்னிச்சிடுமா. வீட்டுக்குள்ள நீ ராஜ்யம் நடத்து, அவ உன் அடிமைதான். ஆனா நான் தலையிடல. நான் தொட்டு தாலி கட்டின என் மனைவியை நடத்தையில சந்தேகப்பட்ட உங்க யாரையும் நான் மன்னிக்க முடியாது. நாளைக்கு என் வித்தை சுமக்க போற இந்த தாயை நான் சந்தேகப்பட்டா என்ன சுமந்த உன்னையும் சந்தேகப்படலாம் இல்லையா? இப்பவும் நான் அம்மா கொண்டுதாம்மா. புறப்படு லக்ஷ்மி என்றான் அசோக். புறப்படு லக்ஷ்மி என்றான் அசோக். பேசும் நிலையில் எந்த நாக்குகளும் அங்கே இல்லை. அசோக்கை தடுத்து நிறுத்தும் வல்லமையும் யாருக்கும் அங்கே இல்லை. ஜேஸ் ஆடியோ புக்கில் இது போன்ற பல சிறுகதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?